நம்மளோட வாழ்க்கை தடுமாற்றம் இல்லாம நிலையா போகணுமா? பைபிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கீதம் 26வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு நாளும் தள்ளுண்டு போவதில்லை, ஐ வில் நாட் ஸ்லிப் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் நம்ம ரொம்ப தடுமாற்றம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறதுக்கு ரொம்ப மெயின் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இயேசுபா நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு, நிச்சயமா நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த வாக்கை நம்ம சில நேரத்துல நம்பாம, சில நேரத்துல நம்மளுடைய சுயபலத்திலேயே நம்ம எல்லா காரியங்களையும் செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில அநேக தடுமாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில வரலாம். சங்கீதம் 125 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா மலைகளை போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அசையாம நம்ம மலையை போல உறுதியா அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கும் பொழுது நிச்சயமா நம்ம தள்ளுண்டு போவதில்லை அப்படின்னு இந்த வசனம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுது. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாத இருக்கிறாரு. நம்பிக்கையின் தேவன் நம்ம கூட இருப்பார்.